Taste the Daily. கேரள மாநிலம் வயநாடு அருகே சுரல் மலைப்பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டு பலியானோரின் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்திருக்கிறது. மேப்படி நகர் அருகே மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் 100க்கும் அதிகமானோர் பூமிக்குள் புதைந்த நிலையில் மீட்பு பணிகளில் கடும் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். மீட்பு பணிகளினுடைய நிலவரம் பற்றிய விவரங்கள். வணக்கம் செய்து. கேரள மாநிலம் வயநாடு, சூரல்மலை, மேல்பாடி, முண்டகை ஆகிய பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சரியாக நள்ளிரவு மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது ஏற்கனவே தொடர் மழையினுடைய தாக்கத்தின் காரணமாக இந்த கேரள வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முண்டகை என்கிற பகுதியில் நள்ளிரவு 1 மணி அளவில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த சூரல் மலை என்கிற பகுதியிலும் அதே போன்று மேப்பாடி என்கிற பகுதியிலும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு கடுமையாக 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த நிலச்சரிவில் சிக்கி இருக்கிறார்கள். இதுவரை 50 பேர் பரிதாபமாக இந்த நிலச்சரிவில் உயிரிழந்திருக்கிறார்கள். மீட்பு பணியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணூர் மற்றும் தமிழகத்தில் அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவைச் சேர்ந்த அதிகாரிகள் அங்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மீட்பு பணிகளில் அங்கு இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழுமையாக மண் சரிவில் அந்த கிராமங்கள் எல்லாம் அப்படியே சிக்கி தவித்து இருக்கிறது. இன்னும் அந்த பலியினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து இல்லாமல் இருக்கிறது. நிலச்சரிவில் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழலில் தேசிய பேரிடர் குழுவைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, வயநாடு மாவட்ட அந்த நிர்வாகம், அதே போன்று கேரள மாநிலத்திலிருந்து சிறப்பு அதிரடிப்படையினர், பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள், மருத்துவ குழுவினர், தீயணைப்பு துறையினர் என அனைவருமே அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். 3 பகுதிகள் முற்றிலுமாக இந்த நிலச்சரிவில் சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பேரிடர் காலத்தில் சிக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு போதிய நிவாரண நிதியை ஒதுக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் கேரளாவைச் சேர்ந்த அங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய குரலை பதிவு செய்து வருகிறார்கள். கேரள மாநிலத்தினுடைய வயநாடு பகுதியில் தொடர்ந்து தீவிர மழையானது அந்த மழையுடைய தாக்குதல் காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. தேசிய சுகாதார இயக்கம் சார்பில் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 96 56 93 89 89 என்கிற எண்ணிலும் 80 86 01 08 33 ஆகிய எண்களிலும் தொடர்பு கொண்டு தங்களுடைய தகவல்களை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய இயல்பு நிலை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மரங்கள், மண் சரிவுகள், கற்கள், வீடுகள் என அனைத்துமே தரைமட்டமாகி மண்ணோடு மண்ணாக கிடக்கிறது. எங்கே மக்கள் புதைந்திருக்கிறார்கள், எந்த பகுதியில் வெள்ளம் வருகிறது, எந்த பகுதியில் மக்களுடைய ஓலம் இருக்கிறது, எந்த பகுதியில் மக்கள் இறந்து கிடக்கிறார்கள் என்பது தெரியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கண்களுக்கு புலப்பட்ட, தங்களுடைய பார்வைக்கு எட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உயிர்களையும் இறந்த மனித உடல்களையும் மீட்கக்கூடிய ஒரு கோரமான ஒரு சூழ்நிலை கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இயற்கை எழில்மிகு அந்த வயநாடு பகுதி இன்று துயரமிகு ஒரு சம்பவத்தை துயர நாளாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய அளவில் அங்கு துயரம் கவ்விக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனித உயிர்களையும் மீட்கக்கூடிய அந்த துயர காட்சிகளை நம்மால் உணர முடிகிறது. அந்த வயநாடு முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே வெள்ளம் காட்டாறு போல ஓடிக்கொண்டிருக்கிறது. வீடுகள், கட்டிடங்கள் எல்லாம் தரைமட்டமாகி கிடக்கிறது. மக்கள் எங்கே புதைந்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவராக கண்டறிந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர், அதே போன்று வந்திருக்கக்கூடிய அந்த மருத்துவ சுகாதாரத்துறையைச் சேர்ந்த அந்த குழுவினர் என அந்த மீட்பு நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக நாங்கள் பார்க்கிற பகுதியில் எல்லாம் முழுமையாக அந்த பகுதியில் வெள்ளம் காட்டாராய் சென்று கொண்டிருக்கிறது. எந்த பகுதியிலே எங்கே அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய முடியாத ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை அங்கு நிலவி இருக்கிறது. இந்த மீட்பு குழுவில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவையும் உடனடியாக அனுப்பி அங்கு முழுக்க அந்த பகுதியில் சிக்கி இருக்கக்கூடியவர்களை போர்க்கால அடிப்படையில் மீட்டு அவருடைய இயல்பு வாழ்க்கை மீண்டும் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான உதவிகளை இந்திய அரசாங்கம், குறிப்பாக மாநில அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் தேசிய பேரிடர் குழுவின் முகாமிட்டு அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக கயிறுகள், அதே போன்று ட்ரேலிகள் மூலமாக ஒவ்வொருவராக மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
மிக ஒரு துயரமான ஒரு சோகமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கேரள மாநிலம் வயநாடு என்பது தனது இயற்கை பொலிவையும் அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் இன்று இழந்து ஒரு துக்க நாளாக அந்த மண்ணினுடைய ஒரு மரண ஓலமாக இன்றைக்கு காட்சியளிக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.